நேயர்களுக்கு வணக்கம். நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை வரவேற்பது நான் இப்ரானி. லைஃப்ல இந்த ப்ரொஃபஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு நம்மள பல பேர் ஒரு கனவோடு இருப்போம். இப்படி வருஷ கணக்காக எஃபோர்ட்ஸ் போட்டு காத்துட்டு இருக்கும் போது ஒரு சூழ்நிலையில் நம்மளால் அந்த பாதையில் போக முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளோட லட்சிய பாதையை ஓரங்கட்டி வச்சுட்டு நமக்கு பிடிக்கலனா கூட ஒரு ஈஸியான கோர்ஸ் எடுத்து நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த டைமில் நம்ம அப்படி பண்ணாமல் நம்ம பிடிச்ச கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ரிசர்ச் பண்ணாலே நம்மளோட லட்சிய பாதையில் நம்மளால பயணிக்க முடியும். அப்படி +2 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீட் ரிசல்ட்ஸ் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மாணவர்கள் நான் வந்து நீட்ல வந்து லோ மார்க்ஸ் வாங்கியிருக்கேன், என்னால் வந்து இந்தியாவில் மெடிசன் படிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சு உங்களோட MBBS கனவு வந்து சிதைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். உங்களுக்காக வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க வந்து வெளிநாட்டில் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க MBBS படிக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் வெளிநாட்டில் போய் குறிப்பா செர்பியா நாட்டில் நம்ம போய் MBBS படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், கிளைமேட், இதெல்லாம் பத்தி தான் நம்ம பேச போறோம். இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட்னுடைய ரீஜனல் ஹெட் சோஃபியா மேம் நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க. And in addition to that, today we have a special guest, Vladimir Petrovic, official representative, Faculty of Medicine, University of Niš, Serbia. நம்ம ரெண்டு பேருமே வெல்கம் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்குமே வெளிநாட்டு கல்வி குறித்த நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்கும். நீங்க உங்களோட டவுட்ஸை டைரக்டா மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். வெல்கம் மேம். வெல்கம் சார். மேம், முதல்ல வந்து நியூ லைஃப் அப்ராட், நம்மளோட நியூ லைஃப் அப்ராட் மூலிமா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டர் ஆகியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நியூ லைஃப் அப்ராட் நியூ லைஃப்பை கொடுத்துருக்கு, நம்மளோட பாதை, நம்மளோட பயணம் எங்கே தொடங்குச்சு, எவ்வளோ நீண்ட நெடிய பாதை, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் கம்பெனி. கடந்த 15 வருடமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் MBBS, இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ், இந்த மாதிரி பல துறைகளில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டில் வந்து படிச்சுட்டு வரக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கும் அதிகமான மாணவர்கள் போய் வெளிநாட்டில் படிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸாக, டாக்டர்ஸாக வந்து ஷைன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நியூ லைஃப் அப்ராடோட வந்து ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் GH ஆப்போசிட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் இங்கே சென்னையில் அசோக் நகரில் இருக்குது. ஸோ ஏறத்தாழ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 யூனிவர்சிட்டிஸ்க்கு மேலே வந்து நாங்கள் டைரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். 25 நாடுகள் வந்து டைரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஃப்ரம் என்ட்ரிங் இன்டு ஒரு ஆஃபீஸ், ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு தேவையான கண்ட்ரி யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ், அவங்களுக்கு தேவையான வந்து கைடன்ஸ் இன் டேக்கிங் ரைட் டெசிஷன், அது மட்டும் இல்லாமல் வந்து பாஸ்போர்ட் அசிஸ்டன்ஸு, வீசா வந்து எடுத்து கொடுக்கறது, சில யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் டாமெட்ரிஸ் வந்து அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான ஃபாரின் கரன்சிஸு, அவங்களுக்கு தேவையான வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போய் அவங்க ரீச் ஆகி அவங்களுடைய கம்ப்ளீட்டாக வந்து கோர்ஸ் டியூரேஷன் முடிச்சுட்டு வர வரைக்கும் வந்து நியூ லைஃப் அப்ராட் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து வருஷம் வந்து நம்ம செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலிமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெளிநாட்டில் போய் எப்படி அவங்க வந்து ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறையா சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே சார். ஓகே மேம், நான் வந்து சார்கிட்டையும் வந்து சில கேள்விகள் வந்து கேட்டுக்கிறேன். வெல்கம் டு தமிழ்நாடு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் ஃபார் த நியூ ஆடியன்ஸ் ஆஃப் அவர் சேனல். Good evening again. First I would like to greet your audience and to thank you for having me here tonight. My name is Vladimir Petrovic and I work as a professor at the Faculty of Medicine of the University of Niš, of which we will be talking tonight. Okay, sir. Can you explain me about why should a student choose MBBS to study in Serbia? Tell me about the country of Serbia. Serbia is a European country. It is located in Southeast Europe and at the center, in the heart of the Balkan Peninsula. Serbia is by Indian standards a small country. It has 6.5 million people and the capital of Serbia is Belgrade and also its biggest city, Belgrade, which has approximately 2 million people. In Serbia there are 4 major cities. Belgrade is the biggest one, Novi Sad, Niš, from which I come, and Kragujevac. Niš is the city which is found at the south of the country. It's not a big city, it has approximately 250,000 people. And what I can say about the country, the climate is continental, so we have all 4 seasons: spring, which is very pleasant, then we have summer, which is hot but not that hot like here, autumn and winter, where we do have some very cold days, and also sometimes there might be even a snow. Geographical position of the country is such
that Serbia shares border with some countries of the European Union, such as Bulgaria, Romania, Hungary, Croatia, but also with some other countries who are not currently members of the European Union. These are Bosnia, Montenegro, Albania, and North Macedonia. ஓகே சார், இப்போ வந்து நம்ம சர்பியா நாட்டை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். சார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் வந்து வின்டர் சம்மர் எல்லாமே இருக்கும். பேசிக்கலி வந்து சம்மரில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ஆனால் இங்கே இருக்கிற அளவுக்கு அவ்வளோ ஹாட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம தொடர்ந்து வந்து சார் கிட்ட பேசலாம். சார், when a students choosing MBBS to study in Serbia, what are all the benefits the students can attain, sir? There are many benefits. Serbia has signed the Bologna Declaration. That is one joint declaration of European Ministers of Education in order to make a commune framework for European universities. So what we can offer to our students, first, that is a European quality of education. Something that is also very important to mention is that Serbia is a safe country. And not only Serbia, but the cities, the major cities, Niš included. While studying a Faculty of Medicine in Serbia, students have many opportunities, such as they can be involved in Erasmus program, or also they can take part in the student exchange program, where they can go for a month abroad in some hospital in a foreign country, where they can either practice medicine for 1 month or can take part in some research work. ஓகே சார், we'll talk sir. மேம் நீங்கள் கேளுங்க. அதான் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இப்போ சர்பியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து யூரோப் போகணுன்னு இருக்கும். ஸோ சர்பியாவில் போய் படிக்கிறனால பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இப்போ யூரோப்பில் போய் நம்ம படிக்கிற அதே ஸ்டாண்டர்ட் இருக்கும். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து சர்பியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கே போகிறப்போ நேஷ்னல் கான்ஃபரன்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வந்து காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அவங்களுடைய பிளேஸும் பொறுத்த வரைக்கும். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் சர்பியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீஸில் போய் படிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து சர்பியாவில் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அது வந்து என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஸோ அப்போ அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்ம வந்து அதில் நீஸ் வந்து யூனிவர்சிட்டி பற்றி அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கோர்ஸ் டியூரேஷன் என்ன, அங்கே வந்து சேஃப்டி எப்படி இருக்கும், இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 1 year வந்து கண்டிப்பாக டாக்டர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ could you please tell us what are all the universities in Serbia? Serbia have 5 major universities, the biggest one being, of course, University of Belgrade, then University of Novi Sad, University of Niš, and University of Kragujevac. The oldest university in Serbia is University of Belgrade, which was founded in 1808. It is the biggest university, has approximately 100,000 students, more than 40 faculties, and it's one of the best and the oldest faculties in the world. Of course, all the other universities were founded later. University in Novi Sad was founded in 1960, in Kragujevac 1976, and University in Niš was founded in 1965, that is university from which I come from, and this university has 13 faculties, among them the Faculty of Medicine, which is my faculty. And what should I say about the Faculty of Medicine? We offer all 3 levels of education. So we have undergraduate studies, then we have graduate studies and postgraduate studies. In graduate studies, we offer degrees in medicine, dentistry, and pharmacy. So when the student finish integrated academic studies of medicine, which lasts 6 years, they get a degree of Doctor of Medicine. Of course, we have also postgraduate studies, doctoral studies, and of course studies for specialization later after finishing the basic studies. ஓகே சார், வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்பியாவில் வந்து 5 பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டியோட ஸ்டாண்டர்ட், அந்த யூனிவர்சிட்டியோட பெட்டர்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து சார் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ அபவுட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி விச் இஸ் லொக்கேட்டட் இன் சர்பியா? When you say about the standard of university, it's one of the best universities in Serbia, and has approximately 3,300 students, and even more actually. We also have a growing number of foreign students. At this point we have 400 students foreign, of which 200 come from India. So we have a very big, very important Indian academic community that continues to grow. When we talk about the university and when we talk about the Faculty of Medicine, I need to say that the faculty lasts 6 years, and that
After that, as I said, students get the degree of Doctor of Medicine. These are called integrated academic studies because it actually means that together there are bachelor studies and master studies. So the degree of Doctor of Medicine is equal to the degree of a master. ஓகே தேங்க்யூ சார். இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இப்போ சர்பியாவில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் சொன்ன மாதிரி இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்கிரேடு, யூனிவர்சிட்டி ஆஃப் நோவி சாட், யூனிவர்சிட்டி ஆஃப் கிராஸ்கோவாஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ். ஸோ வந்து டாக்டர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸில் வராரு. ஸோ அவர் ஹேண்டில் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்டாலஜி வந்து அவர் சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படிக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அங்கே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ் வந்து சர்பியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் பெஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கான்ஃபரன்ஸஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து டிகிரி வந்து இப்போ 6 years ஆஃப் மெடிசன் படிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து இன்டெகிரேட்டட் கோர்சஸ். இப்போ இந்த MBBS வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க MBBSக்கு ஈக்குவலண்ட்டு தான். ஸோ இந்த 6 வருஷம் படிக்கிற MBBS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இங்கே நம்ம MBBS வந்து MD தராங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்த இன்டெகிரேட்டட் கோர்சஸ் என்னென்னா UG வித் PGயோடு இருக்குது. ஸோ அது வந்து இங்கே இருக்க MBBSக்கு வந்து ஈக்குவலண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சில பேர் வந்து யூரோப்பியன் கண்ட்ரி போகணும், அங்கே போய் வந்து டாக்டரேட் படிக்கணும் அப்படின்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்டெகிரேட்டட் கோர்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதிகமான மாணவர்கள் வந்து போய் இந்தியாவிலேருந்து படிக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து நீஸில் இருக்காங்க. ஸோ வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூ லைஃப் அப்ராட் நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியோட பெனிஃபிட்ஸ் என்ன, அங்கே போய் படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வருஷம் வந்து இப்போது ப்ரெசென்ட்டாக வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ்லேருந்து வர. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து நான் டைரெக்டாக யூரோப்பியன் யூனியன் நான் போகணும் அப்படின்ட்டு இருக்கேன், எனக்கு போக முடியல, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எந்த கண்ட்ரி இருக்கும் அப்படின்னு நம்ம நிறையா டைம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டைரெக்டாக யூனிவர்சிட்டி பீப்புள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே அது வந்து என்னங்கிறது தெரிய வரும். ஸோ வருஷம் அதை நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ யூனிவர்சிட்டியில் வந்து மேற்கொண்டு என்ன மாதிரி அங்கே ஸ்ட்ரக்சர் இருக்குது, கரிக்குலம் என்ன இருக்குது அப்படின்னு வந்து கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ நான் வெளிநாட்டில் போய் MBBS படிக்கிறேன், இங்கே ஒரு மாதிரி இருக்கும் அங்கே ஒரு மாதிரி இருக்குன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அது வந்து டாக்டர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஹியர் many parents and students, what do they feel is the entire curriculum what they study in India is different from other countries. So how far is the curriculum in University of Nice? Can you explain about the curriculum, how it is? If you review the curriculum of Faculty of Medicine in Niš and curriculum which is taught at Indian medical schools, you can see that it is basically very similar. Okay. So all the subjects that Indian students study here at their faculties, these are all the same subjects that we have at our faculty. I will just have to explain the structure of the study program. So medicine, as I mentioned already, in Serbia lasts for 6 years. This is simply a European standard because all of European medical schools last 6 years. The structure of the study is that the first 5.5 years students have theoretical lectures and practical lessons, and the last semester they have clinical internship. After that, they defend their graduation thesis and they get the degree of Doctor of Medicine. Okay. After that, students can take the clinical internship, which lasts for 6 months, and take the licensing exam. This licensing exam actually allows them to practice medicine not only in Serbia, but also if they wanted to come back to India, and they will be eligible to take FMG. When we talk about the structure of the curriculum, what I want to say here is there are 3 types of subjects in the medical curriculum: preclinical, paraclinical, and clinical. So even the years where these subjects are listened is similar to Serbia and India. So the first 2 years in Serbia, students will listen mostly to preclinical subjects. After that, second and third year, paraclinical subjects. And from the third year onwards until the end of their study, there will be clinical studies, clinical subjects, and there will be, of course, a lot of practical work at a clinical center and other hospitals, which we use as a teaching basis for students. Okay, what about the subjects like the students finding difficult to cooperate with the subjects, and how far are they responding to the curriculum and about the exam pattern and all? Well, curriculum, as I said, is basically the same, you know. So the students get a good education, they get a good knowledge, and they are prepared to
pass not only licensing exam in Serbia, but also FMG here in India, which is, I guess, the most important thing for them when they come back. What I would like to add here is for the students of the first year, so basically the subjects they will have are anatomy, which is the subject that lasts 2 semesters, histology and embryology, which last also 2 semesters, and other subjects will last only 1 semester. I guess that is the information that would be maybe interesting for the students who would like to enroll in the Faculty of Medicine. So beside these 2 subjects, the students will also have medical genetics, medical physics, medicine and society, which is something like a history of medicine, also medical statistics and informatics, and in the first year also there is 1 elective subject where student can choose between English language or chemistry in medicine. Okay. ஏன்னா சர்பியாவில் படிக்கிற அந்த கரிக்குலமும் இப்போ இந்தியாவில் இருக்கிற கரிக்குலம் வந்து சேம் தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் வந்து அவர் சொன்ன லிஸ்ட்டு வந்து இப்போ ஹிஸ்டாலஜி படிக்கிறாங்க, அனாட்டமி இருக்கும், எம்ப்ராலஜி இருக்குது, சொன்ன இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா டைரெக்டாக போய் வெப்சைட்டில் பார்த்தாங்கன்னா இந்த கரிக்குலம் அதே தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஓகே, இதே சப்ஜெக்ட்ஸ் தானே. நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, இங்கே இருக்கிற கரிக்குலம் இருக்காது, அங்கே வேறு மாதிரி படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கிடையவே கிடையாது. ஸோ இந்த கரிக்குலம் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக சேமாக இருக்குது. ஸோ சார் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம பேசினதான் 6 years ஆஃப் ஸ்டடி இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் 6 years படித்து முடித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கு லைசன்சிங் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு டிகிரி கிடைக்கும். அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்போ இந்தியா வந்தாங்கன்னா இங்கே அவங்க வந்து எஃப்எம்ஜி இப்போ ப்ரெசென்ட்டாக எஃப்எம்ஜியோ இல்லை நெக்ஸ்ட்டோ எக்ஸாம் எது இருக்கோ அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறதுக்கான வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இது வந்து வேர்ல்டு வைட் ரெக்கக்னைஸ்டான டிகிரி தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும், எனக்கு வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் வேணும் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சர்பியா ஒரு பெஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அங்கே போய் படிக்கிறனால என்னென்ன நன்மைகள் கேட்டீங்க. அங்கே போய் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது எல்லா யூனிவர்சிட்டிஸுமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, இங்கிலீஷ் மீடியம் தான், 6 வருஷம் படிக்கிறாங்க, என்எம்சியோட நாப்ஸ் படி. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க குவாலிஃபைடு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அங்கே கிளாஸஸ் எல்லாமே இல்லாமல் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ், அவர் சார் சொன்ன மாதிரி பேராக்ளினிக்கல், கிளினிக்கல் இது எல்லாமே இருக்குது. ஸோ அது கரிக்குலமோட பேஸ் பண்ணி இருக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓவராலாக வந்து நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஸோ ஒன்ஸ் இந்தியா வந்தாங்கனாலும் அவங்க வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து இந்த ஸ்க்ரீனிங் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த பயத்திலே நம்ம அப்ராட் போகிறதுக்கு யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வேர்ல்டு வைடு வந்து ரெக்கக்னைஸ்டான ஒரு டிகிரி, ஒரு குவாலிட்டி எஜுகேஷன், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அண்ட் அவங்க சொல்லிக் கொடுக்கறது ஃபுல்லாக அங்கே லோக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து மக்கள் இங்கிலீஷில் பேசுகிறவங்க இருப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸில் போகிறாங்க, இல்லை யூனிவர்சிட்டிஸ் வெளியில் எங்கே போனாலும் இங்கிலீஷ் பேசுகிறவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஓகே மேம். ஸோ கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த சர்பியன் யூனிவர்சிட்டி? இட் இஸ் நெசசரி டு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி சர்பியன் லாங்குவேஜ்? No, we have a special program for foreign students and everything is taught in English. So practical lessons, theoretical lesson and exams, everything happens in English. So the main medium of instruction is English. Of course, knowing Serbian can only help in their everyday life, but they are not obliged to know it. Okay. இப்போ நம்ம வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா அங்கே இருக்க லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப வந்து பயப்படுவோம். சர்பியன் லாங்குவேஜை படிக்கணுமா, ரஷ்யன் லாங்குவேஜை படிக்கணுமா அப்படின்ற ஃபியர் நமக்குள்ளே இருக்கும். லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கும். இங்கிலீஷ்லேயே வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும் அப்படின்னு சார் வந்து சொல்கிறாங்க. நம்ம தொடர்ந்து வந்து மேம் கிட்ட பேசலாம். இந்த மற்ற நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட மொழி வந்து கண்டிப்பாக அடிஷ்னலாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா பேஷண்ட்ஸை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, கிளினிக் சப்ஜெக்ட்ஸ்க்கு அதுக்கு சொல்லுவோம். பட் இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, சர்பியாவில் இங்கிலீஷ் தான். ஸோ அடிஷ்னலாக அந்த லாங்குவேஜ் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும், அதில் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற நெசசரி இல்லை. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். ஏன்னா அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் படிக்கணும் நம்ம சொன்னோம்னாலும் அவங்க வந்து அது மைண்டில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு லாங்குவேஜ் படிக்கணுமா, ஸோ அது வந்து கண்டிப்பாக இல்லை. ஸோ 6 வருஷம் இங்கிலீஷில் தான் படிக்கிறாங்க, அடிஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. முழுக்க அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்போ சார் பேசுகிற மாதிரி எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனி டைம் எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்கக்கிட்ட எப்பவும் கேட்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும். ஓகே மேம். செர்பியா கண்ட்ரியில் வந்து MBBS படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம். I will talk later sir.
நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. விளம்பர அரசியல் பண்றதுல நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியை தவிர இல்ல தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்சே எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கிறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல் குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்கு. இதை மத்திய அரசு எப்படி கையாளும்? எலிமினேஷன் கமிஷன் தான் இத முடிவு பண்ணும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா? சரி, இப்ப ஆஃபர் இல்லாம எப்படி சார் அதிமுகக்குள்ள வருவார்? அப்போ இந்த இத்து போன சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரியும். முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியல் கட்டமைச்சிருக்கீங்க. அது தவறு. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நம்ம வெளிநாட்டில் போய் MBBS படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அதில் குறிப்பாக செர்பியா கண்ட்ரியில் நான் MBBS படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கான நிகழ்ச்சி தான். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் டேரெக்டாகவே கால் பண்ணி மேம் இங்கே இருக்காங்க, நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம தொடர்ந்து மேம் கிட்ட பேசலாம். மேம், இப்போ நீட் ரிசல்ட்ஸ் வெளியாகி இருக்கு. மாணவர்கள் எவ்வளோ ஸ்கோர்ஸ் எடுத்தா இந்தியாவில் மெடிசன் படிக்க முடியும், எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருந்தா அவங்களால அப்ராட்ல அவங்களோட MBBS கனவை அச்சீவ் பண்ண முடியும்? கண்டிப்பாக இப்போ நீட் ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே லிமிட்டட் சீட்ஸாக இருக்குது சொன்ன மாதிரி. ஸோ கவுன்சிலிங்க்கு நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரி வைஸ் தான் அவங்களுக்கு மார்க்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா OBC SC ST எல்லாம் அட்லீஸ்ட் 113 மார்க் எடுத்திருந்தா பாஸ். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தாராளமாக வெளிநாட்டில் போய் படிக்கலாம். ஸோ எங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்ட அந்த ரேங்கிங் அந்த மார்க்கின் அடிப்படையில் தான் இங்கே அட்மிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ வெளிநாட்டில் என்ன அப்படின்னா அந்த மினிமம் என்ன பாஸ் மார்க் வச்சுருக்காங்களோ அந்த மார்க் இருந்தாலே அவங்க தாராளமாக வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வரலாம். இப்போ நம்ம அப்ராட் போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி எந்த ஒரு யூனிவர்சிட்டி அங்கே படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீட் தேவையில்லை. பட் நம்ம வெளிநாட்டில் எந்த நாட்டில் படிச்சுட்டு திருப்பி இந்தியா எங்கே நம்ம நமக்கு ஒரு லைசன்ஸ் வேணும், இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி எங்களுக்கு லைசன்ஸ் வாங்கி இங்கே ஒரு டாக்டர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு நீட்டில் பாஸ் ஆயிருந்தால் மட்டும்தான் நம்ம படித்து முடிச்சுட்டு இங்கே எழுத முடியும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டில் எக்ஸாம் இந்த வருஷம் எழுதாமல் இருந்திருப்பாங்க. அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் கம்மியாக இருக்குது, நீட்டில் பாஸ் ஆகிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் 1 more year நான் வெயிட் பண்ண விரும்பலை, அகெயின் வெயிட் பண்ணி நான் நீட் எக்ஸாம் மறுபடியும் ரிப்பீட் எழுதி போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் நான் வெளிநாட்டிலே படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகிக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நீட் எக்ஸாமே எழுதலை இல்லை நீட் பாஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெளிநாட்டில் போய் எந்த நாட்டில் வேணால் நீங்கள் உங்களோட MBBS கனவை நிறைவேற்றிக்கலாம். பட் நீங்கள் திருப்பி இந்தியா வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் அந்த குவாலிஃபைங் எக்ஸாமுக்கு நீங்கள் உட்காரவே முடியாது, அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது, இங்கே லைசன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ வெளிநாட்டில் நீங்கள் எந்த நாட்டில் உலக அளவில் நீங்கள் போய் படிக்கிற டிகிரி வேலிடு, எங்கே வேணால் அங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு திருப்பி நம்ம சொல்கிறப்ப உங்களுக்கு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம நீட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவில் இப்போ இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் அப்பியர் ஆயிருக்காங்க. 2025 மே மந்த் எழுதின எக்ஸாமு ஜூனில் வந்திருக்க ரிசல்ட் இருந்து அதில் நான் சொன்ன மாதிரி அந்த கேட்டகரி வைஸ் அந்த அடிப்படையில் இங்கே இந்தியாவில் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரிப்பீட் ஆகி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க.
இப்போ போன வருஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் எழுதிட்டு அதில் வந்து மார்க் வந்து கம்மியாயிருச்சு சார், நான் நெக்ஸ்ட் இயர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமும் நீட் எழுதியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ போன வருஷம் எழுதியிருந்த நீட் வந்து 3 years வேலிடு வெளிநாட்டில். ஸோ போன வருஷத்தோட மார்க் வச்சு இந்த வருஷமும் அட்மிஷன் வாங்கிக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் அது செல்லும் அந்த மாதிரி. ஸோ லாஸ்ட் இயரோட ஸ்கோர் நல்லா இருக்குது, நான் அதில் வந்து ஒரு above 300 வாங்கியிருக்கேன், இந்த வருஷம் நான் 190 தான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மார்க்கே பாஸ் மார்க்கே போதுமானதாக இருந்துச்சு உங்கள் கேட்டகரிக்குனா அஃப்கோர்ஸ் போகலாம். இல்லை போன வருஷத்தோட ஸ்கோர் கார்டு வச்சு நீங்கள் அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் தாராளமாக போகலாம். இப்போ நான் சொல்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் நமக்கு வந்து இருக்கும். இப்போ ஈவன் இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 117 அட்மிஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கிராஸ்கோவாஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 105 அட்மிஷன் தான் இருக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்கிரேட், யூனிவர்சிட்டி ஆஃப் நோவி சாட் பார்த்தீங்கன்னா 20 அட்மிஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்கிற இந்த சர்பியாவில் இருக்க யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா சீக்கிரம் வரணும். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போகிறப்போ லிமிட்டடாகவே டோட்டலாக ஒரு 117 சீட்ஸ் ஓவரால் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அதில் இந்தியாவிலேருந்து லிமிட்டட் சீட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன்ஸ் தான். ஸோ நமக்கு வந்து கீழே இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ டைரெக்டாக வர முடியலனாலும் ஓவர் ஃபோன் கவுன்சிலிங்கில் இப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எப்போ சீட்ஸ் முடிச்சிடும். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்னென்னா அட்மிஷன்ஸ் போட்டு ஒரு சீட் மட்டும் பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ நீட் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஃபஸ்ட் கவுன்சிலிங் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ பிளாக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால் சீட் ஹோல்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சீட்ஸ் வேறு யாருக்காவது போயிடுச்சுன்னா இவங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கான அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா எந்த கண்ட்ரியில் வேணாலும் அட்மிஷன்ஸ் நியூலைஃப் அப்ராட் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க இந்த அட்மிஷன்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். இப்போ எவ்வளவு காலத்துக்கு இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க மேம்? ஓகே, எந்த மந்த் வரைக்கும் வெளிநாட்டுக்கு வந்து போய் படிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் இன்டேக் எல்லா கண்ட்ரீஸும் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர். ஸோ செப்டம்பர் டு ஜூன் தான் அகாடமிக் இயர். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்பியாலாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு ஜூலை தான். ஸோ அவங்களுடைய கிளாஸஸ் வந்து இப்போ சர்பியானா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதர் கண்ட்ரீஸு செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே ஃபஸ்ட்டே போகணும் அப்படின்னா ஆல்ரெடி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அப்ளை பண்ண வரீங்க அப்படின்னா சில பேர்த்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது, அதை ரெடி பண்ணணும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணி நமக்கு கண்டிஷனல் லெட்ரு வந்து அதுக்கப்புறம் நம்ம மற்ற ப்ராசஸ் பண்ணணும். விசாக்கு சில டைம் எடுக்கணும், இன்விடேஷன் லெட்டர்னு வரணும் அந்தந்த கண்ட்ரி அந்த யூனிவர்சிட்டிலேருந்து, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சீக்கிரம் வந்தாங்கன்னா தான் முடியும். இப்போ லாஸ்ட் மொமெண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற ப்ராசஸ் பண்ணால் நாங்கள் வந்து எக்ஸ்பிரஸ்ஸாக தான் டாக்குமெண்ட்ஸ் ரிட்டேஷன் ஒர்க் பண்ணோம், எக்ஸ்பிரஸ் விசா அப்ளை பண்ணோம், அதனால் லென்த்தி ஆயிரும். ஸோ டைம் டிலே ஆயிடுச்சுன்னா என்னென்னா ஃபஸ்ட்டே கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் செகண்ட் பேட்ச் அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ லிமிட்டட் டைம்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ ஜூலை 15க்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸோட அட்மிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நாங்கள் அடுத்தது இன்விடேஷன் லெட்டர் அப்ளை பண்ணி அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 45 ஒர்க்கிங் டேஸ் ஆகும் சில யூனிவர்சிட்டி சில கண்ட்ரீஸில். ஸோ லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்தாங்கன்னா எங்களுக்கும் வந்து ரிஸ்க்காக தான் இருக்கும். அண்ட் சில யூனிவர்சிட்டிஸோட அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன அட்மிஷன்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் வாங்கி தர முடியும். ஸோ அதுக்கு தான் மறுபடியும் சொல்லிருக்கோம், சீக்கிரம் வந்தால் அவங்களுக்கு என்ன யூனிவர்சிட்டி தேவையோ. சில பேருக்கு என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் நியூலைஃப் அப்ராட் வந்து ஒரு கண்ட்ரி ஒரு யூனிவர்சிட்டி இதுதான் போகணுன்னு புஷ் பண்ணுறது இல்லை. பட் நேரில் வரும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்குது, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் டீட்டெயில்டாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கண்ட்ரினாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக ஜஸ்ட் ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ட்ரீம் கண்ட்ரி என்ன ட்ரீம் யூனிவர்சிட்டி இருக்கோ அதில் இமீடியட்டாக நம்மளால் அட்மிஷன்ஸ் வாங்கி தர முடியும். ஓகே மேம், எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் போட்டு அவங்க ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்டடீஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் சார் கிட்ட வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறேன் மேம். Sir, I want to ask you something like once the students completes his MBBS in Serbia, what are all the options and opportunities which they can avail from there, sir? Yes, when students finish the Faculty of Medicine, they get the degree of Doctor of Medicine, which equals to MBBS in India. After finishing the clinical internship of additional 6 months and taking a licensing exam, students have many options. The first one of them is, of course, if they want to stay in Serbia, they can stay and practice medicine. But if they want to go home, come back to India, they are eligible
to take the FMG exam. Also, the curriculum that we have is in compliance with the regulations of the General Medical Councils of UK concerning the number of clinical hours. So our students, when they finish the faculty, they are eligible to take additional exams. These are PLAB 1 and PLAB 2 in UK. Also, our students are eligible, after finishing the faculty and getting the degree, to take the USMLE step, which is, these are 3 exams, step 1, 2, and 3, for practicing medicine in United States. I also need to say that our faculty is highly valued in Germany, and that a lot of our ex-students, now doctors, work in Germany. So especially because there is a shortage of medical personnel, so our students very easily can find the job in Germany. Of course, knowing the language is the prerequisite of finding a job. So if that is what you want to do after finishing the faculty, you should also start thinking about taking the lessons of language. And also the similar situation is in Spain. Our faculty is worldly recognized. So it will make you eligible to practice medicine in any country of the world. Of course, different countries have different regulations. So in some countries you will have to pass some additional medical exams, in some countries not. Okay, so can you tell me about the safety of the students in Serbia, especially for girls? Serbia is generally a very safe country. Of course, like when you go anywhere, you must need to take some general precaution measures. But Serbia is really a very safe country, and the city of Niš is also very safe. It's not a big city. So when you take in consideration, for example, the crime rates in Serbia, which are 1.06, for 100,000 people, basically it is much below the average in many other countries. So Serbia and Niš are very safe, and I would like to emphasize, because I suppose that is what the parents are most worried about, for girls as well. So really, I work with foreign students for a couple of years already. I've never heard that there was any incident and that anyone's security was compromised. Also, I would like to tell you that concerning the security, the officials of Indian embassy also come from time to time to visit the students that study in Niš. So I guess that's also another support system and something that will make them safer in Niš. The agency has their hostel, which is about 200 meters away from the Faculty of Medicine and like 5 minutes walkable distance, which is good because it's very near. The students can come very quickly to the faculty, but also they're together there, They spend their time together, and which is important for some of them because they're with their peers, they're with their countrymen, and they feel safer because they also, the people from agency who have that hostel, also take a very good care of them. Generally speaking, Serbia and Niš are very safe, are very secure for students, so there shouldn't be any problems. கண்டிப்பாக எல்லாருக்குமே கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு குழந்தைய வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா சேஃபாக இருக்கான். இப்போ வந்து பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் 2 பேருக்கும் கேட்காது. எஸ்பெஷலாக கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப பேரண்ட்ஸ் வந்து அதிகமாக வரிடாக இருப்பாங்க. ஸோ செர்பியா வந்து இப்போ நம்ம இப்போ சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஸோ டாக்டர் வந்து அவரே வந்து டைரெக்டாக அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செர்பியா வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ரேசிசம் எதுவுமே கிடையாது. க்ரைம் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இன்னும் அரௌண்ட் வந்து பீப்புள் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி இப்போ நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து அங்கேயே இருக்குது, அண்ட் நம்ம ஹாஸ்டலும் வந்து டேக்கன் கேர் பை அஸ். ஸோ யூனிவர்சிட்டியோட பில்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 200 மீட்டர்ஸில் தான் வந்து ஹாஸ்டல் இருக்குது. ஸோ ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகணும் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா பயப்படவே வேண்டாம். ஏன்னா நியர்பையாக இருக்கிறனால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா நிறையா பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி யூனிவர்சிட்டிலேருந்து ஹாஸ்டல் ஒரு பக்கம் போயிட்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஈஸியாக இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு வந்து பயப்பட வேண்டாம். ஓகே, நியர்பையாக தான் இருக்குது. ஏன்னா நிறையா டைம் நம்ம சொல்லுவோம், நம்ம ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹாஸ்டல் வந்து அங்கேயே இருக்கா, நியர்பையாக இருக்கா, ஹாஸ்டல் கேம்பஸ்குள்ளேயே இருக்கான்னு பார்க்க சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு 200 மீட்டர்னா பக்கத்தில் தான், ஒரு 5 நிமிஷம் இப்படி போனோம்னா போய்க்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் அவங்களுக்கு கிளாஸஸ் லேட்டாக முடிஞ்சுது அப்படின்னாலும் நைட் வந்தாலும் சேஃபாக தான் இருக்கும். யார் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க. ஸோ யாருமே எதுக்கும் பயப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகி வந்திருக்காங்க. இப்போ நீஸ்ல இருந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளை வந்து டாக்டர் கிட்ட கேட்டிங்க. இப்போ MBBS வந்து நிறைய பேரண்ட்ஸ் இப்போ படித்து முடிச்சுட்டாங்கன்னா என் குழந்தை அடுத்தது என்ன பண்ண முடியும்,
ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீட்டில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வந்து எடுக்கல, அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சர்பியாவில் வந்து நீஸில் சொல்லியிருக்காரு டாக்டர், இப்போ நம்ம போய் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஆஃப் மெடிசன் அந்த எம்டி கொடுக்குறாங்க. இந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்தியன் மெடிசனுக்கு வந்து ஈக்குவலண்ட்டானது தான் இந்த கரிக்குலம். ஸோ 6 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ படித்து முடிச்சுட்டு வராங்க. இப்போ 6 வருஷம் MBBS வந்து இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸில் போய் நீங்கள் சர்பியாவில் படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட டிகிரி வந்து NMCயோட அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இங்கே வந்து FMG எக்ஸாம் எழுதுறதுக்கு குவாலிஃபைட். இப்போ UK போகணும் அப்படின்னா PLAB எக்ஸாம் எழுதுறதுக்கு குவாலிஃபைட். டாக்டர் அதுதான் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ US போகணும் அப்படின்னா USMLE எக்ஸாம் எழுதுறதுக்கு குவாலிஃபைட். இப்போ நீங்கள் படித்து முடிச்சுட்டீங்க, எனக்கு வந்து மேற்கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து யூரோப்பியன் யூனியனில் போய் ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனியோ இல்லை ஸ்பெயினோ அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணணும்னா அதுவும் பாசிபிலிட்டிஸ். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்பியாவில் படித்து முடிச்சிட்டேன், அங்கேயே நான் வந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நீஸில் படித்து முடிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெய்பரிங் கண்ட்ரீஸ்லேயும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBBS நான் வந்து முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்தியா வர முடியல பிகாஸ் நான் வந்து நீட்டில் குவாலிஃபை ஆகலை, ஸோ என்னால் இங்கே வர முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே இந்தியாவில் வரல, அதர் கண்ட்ரீஸ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெய்பரிங் கண்ட்ரீஸில் போய் தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை பிஜி அங்கே படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பிஜி படிக்கலாம். ஜெர்மனியில் போய் ஒர்க் பண்ணலாம், அங்கேயும் நீங்கள் வந்து மேற்கொண்டு படிச்சுட்டே ஒர்க் பண்ணாலும் தாராளமாக பண்ணலாம். ஸோ நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வர்ற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும், அங்கே என்ன கரிக்குலம், ஸோ அங்கே வந்து எப்படி சேஃப்டி, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூலைஃப் அப்ராட் டேக் கேர் பண்ணிப்போம். அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி நம்மளோட ஆஃபீஸ் அங்கே இருக்குது அண்ட் நியர்பை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ எதுனாலும் அவங்க வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. நம்ம வந்து ஒரு கார்டியன் ரோல் ப்ளே பண்ணிவிட்டு அவங்க 6 வருஷம் படித்து முடிச்சுட்டு வர வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய கிளாஸஸ்க்கு கரெக்டாக போகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே முதல் கொண்டு நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்து ஒரு கார்டியன் ரோல் ப்ளே பண்ணுவோம். ஓகே மேம், அப்போ வந்து சேஃப்டிக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் 100% அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம தொடர்ந்து வந்து சார் கிட்ட பேசலாமா. Doctor, can you explain me about the fee structures which are followed by the Serbian university? Can even a middle class family afford that price to study MBBS in abroad? Tuition fee for 1 year is 6,000 euros and it can be paid in 4 equal installments. When we talk about the cost of living, of course, it all depends on the lifestyle and it all depends on the habits of the student. But for a normal, modest living, 300 euros should be enough for the apartment and for the costs for nutrition, to buy some food, to take a coffee. So, of course, I say, again, depending on the lifestyle, the apartments, if student is not in the hostel, students usually take 2 or 3 then rent one apartment. So the cost of apartment can go with the bills up to 150 euros and the rest would go for other costs like food, like going out with friends. So approximately 300 euros would be acceptable. ஓகே, தேங்க்யூ சார். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவுட்டேவே தான் இருக்கும், அங்கே வந்து காஸ்ட் ஒரு மேலே ஜாஸ்தியாக இருக்குமா. இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சர்பியாவில் வந்து நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸில் நம்ம டோட்டலாக 6000 யூரோ தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த 6000 யூரோ பார்த்தீங்கன்னா 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலாம். இது வந்து பெரிய பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னா நம்ம அட்ட ஸ்ட்ரெச்சு ஒரு 6000 யூரோ கட்டுறதை விட 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் அதெல்லாம் இருக்கும். பட் யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸில் வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுறது வந்து எல்லாருனாலையும் நார்மலாக வந்து கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான தேவையான வந்து பேங்க் லோன்ஸ் போகணும் அப்படின்னாலும் அவங்க தாராளமாக நம்ம யூனிவர்சிட்டிலேருந்து அட்மிஷன் லெட்டர் வந்ததுக்கப்புறம் லோன்ஸ் அந்த மாதிரி போய்க்கலாம். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமா காஸ்ட் வைஸ் அப்படின்னா டாக்டர் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அகாமடேஷனுக்கோ இல்லை ஃபுட்டுக்கும் சேர்ந்து மாதம் கண்டிப்பாக ஒரு 250 300 யூரோ இருந்தால் தாராளமாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணின்னு சொன்னால் சில பேர் வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இது இல்லாமல் வேறு அதிகம் செலவு இருக்காது. ஸோ அதுக்கு இப்போ ஹிடன் சார்ஜஸ் மாதிரி இந்த 6000 யூரோ இல்லாமல் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கவே இருக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நார்மலாக வந்து போய் நான் வெளிநாட்டில் வந்து எனக்கு யூரோப் ஸ்டாண்டர்டில் எனக்கு வந்து படிச்சுட்டு வரணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தாராளமாக சர்பியா ஒரு டெஸ்டினேஷனாக இருக்கணும். பிகாஸ் when you compare it with European Union countries, because European Union countries fee structures are very high. But when we talk about Serbia and about needs, like
it's only 6,000 euros. Yes, Serbia is more accessible to students because of that. Because the education in countries of European Union, tuition fees are much higher. Yes. 2 or 3 times higher. And of course, cost of living is also very high, much higher than in Serbia. But what we offer, it's really a good quality education, the quality of education on the European level. So students can really get a good education, they can become good doctors in our university and at our faculty. So basically that is our mission. Okay. So the standard also, when they compare it with the European Union countries, the same It's standard much with very less cheaper, fee yes. structure, and of course it's very relief for parents because they are allowed to pay it in 4 installments. Yes. Because normally, like they'll not be paying in the 4 installments. It's very good relief for the parents. So every parent would be happy to hear this because European Union la poi doctor sonna mari ஒரு 13000 euro 15000 euro ஒரு 13 லட்சம் 15 லட்சம் அப்படின்னு கொடுத்து வருஷம் படிக்கிறது விட ஃபீஸ் கட்டுறது விட இது 6000 யூரோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து ஒரு 6 lakh சம்திங் வருது. இந்த 6 லட்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4 இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி எல்லாருனாலையும் பண்ண முடியும். ஸோ இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் சொன்ன மாதிரி ஃபுட் அகாமடேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரியெல்லாம் போட்டிங்கன்னா மாதம் வந்து சில கண்ட்ரீஸில் 500 யூரோ 600 யூரோ செலவுக்கே தேவைப்படும். ஸோ நார்மலாக இருக்கவங்க வந்து போக முடியும். இப்போ 6 வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு 40 லட்ச ரூபாய் இருந்தால் தாராளமாக 6 வருஷம் வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கான்ஃபரன்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் இருக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக போய் தாராளமாக எனக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் வேணும், என்னோடய பட்ஜெட் வந்து இவ்வளோ இல்லை வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸில் இருக்கனால அதெல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே போகலாம், இல்லை சர்பியாலே ஒர்க் பண்ணுறதுனா ஒர்க் பண்ணலாம், இல்லை நீட்டில் குவாலிஃபை ஆகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் திருப்பியும் இந்தியா வருதோ இல்லை யூஎஸ் போகணுன்னா USMLE எக்ஸாம் எழுதுறதோ UK போகணுன்னா என்ன கண்ட்ரினாலும் போகலாம். ஸோ இந்த எல்லா வேலையிலும் நமக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறப்போ கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் தான். ஓகே மேம், ஒரு குறைந்த கட்டணத்தில் வெளிநாட்டில் வந்து ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. வெரி ஹாப்பி டு ஹியர் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூ சார். லெட் டாக் சார். ஒரு காலர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம் மேம். கோவிந்தராஜன் பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன, நீங்கள் மேம் கிட்ட கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்கள் சார். மேடம் இப்போ நம்ம யூரோப்ல வந்து இப்போ ஜெர்மனில வந்து நான் MBBS MD படிக்கிறதுக்கு பசங்களுக்கு நான் ரெடி பண்றேன்னு வச்சுங்களா? சரிங்க. இப்போ 12th யூரோப்ல இப்போ பிரான்ஸ்ல போய் நான் ஒர்க் பண்ண யூரோப்ல பிரான்ஸ்ல போய் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாக்கா அந்த கண்ட்ரிக்கு நான் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதணுமா? இப்போ நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டாரா? இப்போ யூஜி போகிற MBBS படிக்க போகணுங்களா இல்லை MBBS முடிச்சுட்டாருங்களா ஸ்டூடெண்ட்டு? இல்ல 12th முடிச்சிட்டு இது மாதிரி அப்ராட் எஜுகேஷனுக்காக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே சார். நம்ம அது MBBS அங்க யூரோப்ல முடிச்சிட்டாருன்னா நான் வந்து இப்போ ஜெர்மனில வந்து மெடிசன் முடிக்கிறேன்னாக்கா பிரான்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது அந்த கண்ட்ரிக்கு நான் ஏதாவது மெடிசனுக்காக என்ட்ரன்ஸ் ஏதாவது எழுதுனாதான் எனக்கு அவைல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். இப்போ பேசிக்காக நம்ம MBBS வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில யூரோப்பியன் நாடுகளில் தான் போய் படிக்க முடியும். இப்போ யூரோப்பியன் யூனியனில் இப்போ டைரெக்டாக ஜெர்மனியில் நம்ம MBBS வந்து டைரெக்டாக போய் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13 years ஆஃப் எஜுகேஷன் வேணும். ஸோ நம்ம 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் A1 A2 B1 B2 C1 C2 இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக லாங்குவேஜ் முடிச்சா தான் அவங்களால என்டர் ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனில் வந்து இருக்கக்கூடிய சில கண்ட்ரீஸில் தான் வந்து MBBS வந்து பாசிபிள் நம்ம இந்தியாவிலேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்படி வந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ளேயே உங்களுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் போலாண்ட், லாட்வியா, லித்துவேனியா அந்த மாதிரி நாடுகள் போகணும். ஸோ அதை தான் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அங்கெல்லாம் நீங்கள் போய் படிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 13,000 யூரோலேருந்து 15,000 யூரோ வரணும். ஸோ உங்களோட டெஸ்டினேட் கண்ட்ரி வந்து ஜெர்மனி தான் அப்படின்னா நீங்கள் வந்து MBBS வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சர்பியாவில் போய் படிக்க சொல்கிறோம். ஸோ சர்பியாவில் போய் படிச்சுட்டு நீங்கள் 6 வருஷம் படித்து முடிக்கிறீங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்பியாவில் இருக்கக்கூடிய லைசன்சிங் எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிகிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜெர்மனியில் போய் நீங்கள் ஒரு ஹையர் ஸ்டடி ஸ்பெஷலைசேஷன் படிச்சுட்டு அங்கேயே ஒர்க் பண்ணணுன்னா பண்ணலாம். இல்லை நீங்கள் முடிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் கேட்ட மாதிரி வந்து ஃப்ரான்ஸ் போகணும் அப்படின்னா அங்கே என்ன அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்து எந்த கண்ட்ரி போனீங்கனாலும் யூரோப்பியன் யூனியனில் ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவாங்க. அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் கம்பல்சரி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து நீங்கள் போக முடியும்.
ஸோ ஃபஸ்ட் இயர் நான் சொன்ன மாதிரி டைரெக்டாக நீங்கள் ஜெர்மனி போக முடியாது. ஸோ நீங்கள் யூரோப்பியன் யூனியனில் ஜெர்மனி தவிர்த்து நான் சொன்ன இந்த 2-3 கண்ட்ரீஸ் இல்லை வந்து மால்டா போகணும் அப்படின்னா தாராளமாக போகலாம், இல்லை ரொமேனியா அந்த மாதிரியான நாடுகள் போகலாம். ஸோ அப்படி தான் நீங்கள் போக முடியும்னு தவிர்த்து நான் சொன்னதே தான். குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் வருஷம் டியூஷன் ஃபீஸ் மட்டும் வரும். இது இல்லாமல் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் வரும் அந்த மாதிரி யூரோப்பியன் யூனியனில் போகணும் அப்படின்னா. ஸோ அதை ஷார்ட்கட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் 40 lakhsல நீங்கள் வந்து படிக்கிறீங்க. அண்ட் மாஸ்டர்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெஷலைசேஷன் ஜெர்மனிக்குள்ளே போகணும் அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன் அவைலபிளாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ யூஜிக்கே வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. நீங்கள் டீட்டெயில்டாக இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா அங்கே கீழே இருக்க நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக எங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே மாமா, இந்த வெளிநாட்டு கல்வி குறித்த பல ஆலோசனைகளை நேயர்களுக்கு வழங்கிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம். நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. விளம்பர அரசியல் பண்றதா நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியை தவிர இல்ல தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது வந்து ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கத்து கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்சே எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல் குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்கு. இதை மத்திய அரசு எப்படி கையாளும்? கமிஷன் தான் இதை முடிவு பண்ணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா? சரி, இப்ப ஆஃபர் இல்லாம எப்படி சார் அதிமுகக்குள்ள வருவார்? அப்போ இந்த இத்து போன சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரியும். முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியல் கட்டமைச்சிருக்கீங்க. அது தவறு. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம கூட நம்மளோட நிகழ்ச்சியில் டாக்டர் விளாடிமிர் பெட்ரோவிக் இணைஞ்சிருக்காரு. செர்பியா நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். Okay. So we were discussing about many things about University of Nice. So many parents would be, like wondering what all the accreditation. Is the university affiliated to Indian government or other countries? So what are the accreditations available University of Nice? Can you explain that? Yes, University of Nice and Medical Faculty of Nice is inscribed in the World Directorium of Medical Universities. And therefore it is recognized by the World Health Organization, which is the body of United Nations. When we talk about the credentials of medical faculty and of University of Nice, I should mention here that University of Nice is among 1500 best universities in the world, and also by some rankings like EDU rank or Center for World University Research, University of Nice is in the top 10 universities in the world. Okay, so can you explain me about the food, climatic conditions and all it is which is followed in Serbian universities? I'm sorry, can you please repeat the question? Can you explain me about the food, hostel facilities and climatic condition? Is Indian food available for the students? Yes, Indian food I can say is really great, and Indian cuisine is perfect. So the hostel that the agency provides will also have the option for Indian food. So the students, when they come to Serbia, they'll have homemade food basically from India. But also in bars and in restaurants in Serbia, there are all options. So if someone is vegetarian, there are vegetarian options.
If someone wants to eat a chicken, we also make it in a lot of different ways. So basically, there are options for everyone who likes to eat what. ஓகே ஃபுட்டுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே மெஸ் ஃபெசிலிட்டி இப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். நம்ம ஹாஸ்டலும் இருக்குது, ப்ளஸ் மெஸ்ஸும் இந்தியன் மெஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேணும் அப்படின்னா அந்த மெஸ் ஃபுட் எடுத்துக்கலாம். இல்லை செல்ஃப் குக் பண்ணி சாப்பிட்ணும், காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் குக்கும் பண்ணிக்கலாம். ஸோ மெஸ் ஃபுட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அது எந்த மாதிரி பேக்கேஜ் வேணும் அப்படிங்கிறது கவுன்சிலிங் வரும்போது நாங்கள் அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுப்போம். தாராளமாக இந்தியன் ஃபுட் கிடைக்கும். ஸோ அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். பற்றி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே மேம். Doctor, tell me about how do you associate with Newlife abroad? What is the bond between you and Newlife abroad? Our faculty has a signed contract with the agency, and they are our official collaborators. They are our exclusive partners for South India. Okay. When in a practical session, how do the students react with patients? How do the students? Clinical, when they go for the hospital classes, so how are the Actually, every student of medicine can wait to go to the hospital and finally work with patients. We have a very good, very modern clinical center. That is the second biggest clinical center in Serbia. The bigger one is only in Belgrade. And beside this clinical center that has more than 1,500 beds, we have 4 or 5 additional hospitals in Niš. All very highly ranked and very good in what they do, where our students also have practical lessons. Okay, thank you sir. We'll talk later. Ma'am, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க மேம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளினிக்கல் பேராக்ளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இது இருக்குது. ஸோ அதோட அசோசியேட் ஆகிதான் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து கிளினிக்கல் சென்டர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறப்ப ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போவாங்க. ஸோ பேஷண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது ஆகட்டும், அவங்களுக்கு வந்து அங்கே பேஷண்ட்ஸ் கிட்ட பார்க்குறது, ஏன்னா இங்கிலீஷ் அதிகமாக தெரியும்னால இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா அந்த எக்ஸ்போஷர் வந்து கண்டிப்பாக கிளினிக்கல் எக்ஸ்போஷர் தேவை. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா டாக்டர் சொன்ன மாதிரி வேர்ல்டு ரேங்கிங்கில் ஆகட்டும் அண்ட் QS ரேங்கிங்கில், எடு ரேங்கிங்கில், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்குது. ஸோ 1500க்குள்ளே இருக்கக்கூடிய வேர்ல்டு ரேங்கிங் ஆகட்டும், இல்லை வந்து எடு ரேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 10% ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டாப் குவாலிட்டியான ஒரு யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் போய் நிறைய வந்து மெடிக்கல் கான்ஃபரன்சஸ்ஸு, நிறைய ஹாஸ்பிட்டல் அந்த எக்ஸ்போஷர்ஸு அண்ட் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நேஷ்னல் லெவல் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் யூரோப்பியன் யூனியனில் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கிறனால கண்டிப்பாக அது ஒரு நல்ல டெஸ்டினேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் ஃபைனல் கொஸ்டின் ஃப்ரம் மை எண்ட் டாக்டர், லைக் பிகாஸ் மெனி பேரண்ட்ஸ் when they come to me, they'll keep on asking, can students do part-time job in Serbia? Yes, by our law, students are allowed to work 20 hours per week. Okay. And usually these are delivery service, waiters in bars. And the salary can go up to 400-500 euros, of course, based on the place where they work and based on their employer. So it's legal? Of course, it's completely legal and it's allowed. But do medical students find time to do part-time jobs? That's my another questions added up. Well, some of them do. Okay. And I can certify for them that they are good students. Okay. So they really do both things pretty successfully. Okay. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்தாலும் கேட்பாங்க. நம்ம மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுவோம் பார்ட் டைம் ஜாப் வந்து பண்ண முடியாது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அண்ட் இப்போ டாக்டர் சொன்னது வந்து கண்டிப்பாக வந்து பார்ட் டைம் ஜாப் மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவங்க நல்லா படிச்சுட்டு பண்ணணும் அப்படின்னாலும் 20 hours வந்து பர் வீக் ஒர்க் பண்ணலாம். அதுக்கான வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒர்க் வந்து பாசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ அப்படி வந்து சில பேர் வந்து போகணும் அப்படின்னாலும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அங்கே நீங்கள் கரெக்டாக கிளாஸஸ் போகணும், கரெக்டாக வந்து அட்டென்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் கொடுக்கணும், நல்லா மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிட்டு இது கண்டிப்பாக தேவை அப்படின்னு பட்டுச்சுன்னா தாராளமாக பார்ட் டைம் ஜாப் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். Okay, doctor, can you tell me that what would you like to say to Indian parents and students? What would you like to say to Indian parents and students? Yes, well, choosing the faculty and choosing where to study, it's really a life-changing decision. It's very important decisions. So I hope that Sofia and I tonight presented my faculty well. I hope that we help them with our presentation, at least to make their mind. And
I would like to tell them that if they choose the Faculty of Medicine in Niš, their kids will really be good and quality doctors. ஓகே மேம், நீங்கள் வந்து கடைசியாக வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும் பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? செர்பியா நாட்டில் படிக்கிறத பற்றி, அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸை பற்றி, ஜாயினிங் ப்ரொசீஜர் எப்படி, அதை பற்றிலாம் கண்டிப்பாக. இப்போ வந்து நாங்கள் நியூ லைஃப் அப்ராட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து டைரெக்டாக யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ சவுத் இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செர்பியாவில் போய் படிக்கணும் அப்படின்னா நியூ லைஃப் அப்ராட் மூலியமாக தான் கண்டிப்பாக நீங்கள் போக முடியும். ஸோ வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியிலேருந்து அஃபிஷியல்ஸை வர வச்சு ஸ்பாட் அட்மிஷன்ஸ், இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம், யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும், அங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி, எவ்வளோ டியூரேஷன், என்னென்ன வந்து அக்ரிடேஷன்ஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறப்ப அங்கே சேஃபாக, இந்த மாதிரி வந்து நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூனிவர்சிட்டி நீஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டோட்டலாக ஒரு 117 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கேட்டகரியில் வரும். ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நியூ லைஃப் அப்ராட் காண்டாக்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட 12th ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, நீட் ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கான கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கவுன்சிலிங் முடிச்சு வந்தீங்க அப்படின்னா இங்கே அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இமீடியட்டாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் 10th 12th மார்க் ஷீட்டு, பாஸ்போர்ட், சப்போஸ் பாஸ்போர்ட் இல்லைன்னா உங்களோட ஆதார் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதை வந்து எங்களுடைய காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்கள் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்மிஷன்ஸ் வந்து அதோட சேர்த்து ஒரு 11,800 பேமெண்ட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கான யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ்ல ஒரு அட்மிஷன் செக்யூர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 days கழிச்சு உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே எனக்கு இங்கேயே அட்மிஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, அஃப்கோர்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை கன்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கான சீட் வந்து இருக்கும். ஏன்னா அந்த ஒவ்வொரு சீட்டும் இம்பார்ட்டன்ட். வேறு யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போகிற சீட் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இம்மீடியட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸ் ஒன் ஆஃப் த டாப் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரேங்கிங்கில் அண்ட் சேஃப்டி ஆகட்டும், அண்ட் அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, நெய்பரிங் கண்ட்ரீஸ், பார்ட் டைம் ஜாப் இருக்குது, ஹாஸ்டல் வந்து யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது, இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் நீஸில் பாசிபிளாக இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக வந்தாங்கன்னா இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ஸ் வந்து இமீடியட்டாக அவங்க செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ நேரில் வரணும், 1 மணி நேரம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க அஃப்கோர்ஸ் ஃபோன்லேயே வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சு அவங்களுக்கான அட்மிஷன்ஸ் வந்து செக்யூர் பண்ணால் ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன்ஸ் லெட்டர் வந்துருச்சு. ஸோ அண்ட் இப்போ லாஸ்ட் 3 days வந்து டாக்டர் வந்திருக்கனால ஸ்பாட் அட்மிஷன் வச்சுருந்தோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நேரில் வந்து அவங்களும் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டும் போயிருக்காங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். வெரி ஹாப்பி டு see you today, sir. You explained lot about the University of Nice and the standard of the university and the Serbian country too. Thank you for coming to the show, sir. Thank you. மேம், நீங்களும் சார் கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை செர்பியாவில் வந்து படிக்கிறது மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது நேயர்களுக்கு வந்து தெளிவாக புரிய வச்சிங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டதுக்கு 2 பேருக்குமே நன்றி மேம். நன்றி, தேங்க்யூ சார். நேயர்களை இன்னைக்கு வெளிநாட்டில் போய் MBBS படிக்கிறத பற்றி தான் நம்ம பார்த்தோம். குறிப்பாக வந்து செர்பியா நாட்டில் வந்து MBBS படிக்கிறது மூலயமா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, கேர்ள்ஸுக்கு வந்து எவ்வளோ அங்கே வந்து சேஃப்டி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம். வெளிநாட்டு கல்வி சம்பந்தமான உங்களோட கேள்விக்கு இணைஞ்சிருங்க. இது நியூ லைஃப் அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வழங்கும் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.